பூஷன்ஜியை பார்த்தால் போதும், ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே. ஓம் சிவ சிவ ஓம். பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வழியட்டும். இன்றைக்கி முக்கியமாக நம்மளுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கும், ஒவ்வொரு அசைவிற்கும், ஒவ்வொரு செயலிற்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் பணம். இந்த பணம் பலருக்கு பல விதத்தில் வரும். ஒருத்தருக்கு நேர்மையாக வரும், ஒருத்தருக்கு நேர்மையற்ற வழியிலே வரும், ஒருத்தருக்கு லஞ்சமாக வரலாம், ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா திடீரென்று இதெல்லாம் ஒன்று அதிர்ஷ்டம் அடிக்கலாம். இப்படி சிலருக்கு இடங்கள் மூலமாக அதிகமான பணம், இப்படி பல விதங்களில் வரும். இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை மன ரீதியான விதிமுறைகளையும் சொல்லியிருக்கோம். அப்புறம் சில புறப்பொருட்களால் உள்ள விதிமுறைகளையும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி உண்மையிலே சொல்லணுன்னா, இது யார் கேட்கணும்னு இந்த அமைப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்றைக்கி இந்த பதிவு மூலமே கேட்க முடியும். அவங்களுக்கு தான் இந்த பதிவு போய் கண்டிப்பாக சேரும். பணங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பட்சம், ஆனால் அது மெயினாக வேணும். அப்போ முதல் பட்சம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பணம், அப்புறம் அந்த பணம் பண்ணக்கூடிய செலவுக்குள்ளே வரக்கூடிய சேமிப்பு. இப்போ இந்த மூணு ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ வருமானம், செலவு, சேமிப்பு, இது எப்படி கொண்டு வருது? பணத்தை ரெண்டாம் பட்சமாக சொல்லிட்டீங்களே சார். முதல் வார்த்தை என்ன சொன்னோம்? எல்லாத்துக்கும் பிரதான பணம்ட்டோம். அப்புறமா பணத்தை ரெண்டாவது பட்சம்ட்டோம். அப்போ முதல்ல உள்ளது என்ன செஞ்சால் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், என்ன தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கலாம், அல்லது இட்லி கடை வச்சுருக்கலாம், இல்லை வடை போண்டா பஜ்ஜி கடை வச்சுருக்கலாம், இல்லை ஒரு துணி கடை வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ஷூ செப்பல் வைக்கிற கடை வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கலாம், சிறிய தொழிற்சாலை வச்சுருக்கலாம், பல தொழில்கள் புரிபவராக இருக்கலாம், கட்டடம் கட்டுபவராக இருக்கலாம், இடத்தை வாங்கி விற்பவராக இருக்கலாம். என்ன தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அது அதில் எப்படி பணத்தை ஈர்க்க முடியும்? நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார். ஒரு அப்பா தன் பிள்ளைய, ரொம்ப செல்லமான பிள்ளை என்ன சொல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் என் பையன் சார், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் பற்றவில்லை அப்படிங்கிறார். இது மாதிரி சொல்கிறவங்க அதிகம். எனக்கு கடன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். கடன் தீர ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க, எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு. நம்ம உடனே ஜாதகத்தை பார்த்துட்டு 16 வாரம் விளக்கேற்றவும் அப்படின்னோடனே ஒரு 6 வாரம் விளக்கேற்றிட்டு, சார் 6 வாரம் விளக்கேற்றிட்டுன்னு ஒரு 6 லட்ச ரூபா தீரலையே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ நானுமே கூட ஒரு 10 கோடி கடனை வாங்கிட்டு வாரம் விளக்கேற்றி ஒரு 25 வாரம் விளக்கேற்றி 10 கோடி கடனை தீர்த்துடலாமே. சரி, பணத்தை நம்ம ரெண்டாவது பட்சம்னு சொல்லிட்டோம். இப்போ முதல் பட்சம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சொன்ன வரிசையாக இருக்கிட்ட 12 தொழில்கள், ஆல்மோஸ்ட் 11லேருந்து 12 தொழில் சொன்னேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான தொழில்கள் இருக்குது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹோட்டலில் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சர்வராக கூட இருக்கீங்கன்னா கூட, நீங்கள் அந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த 10 மணி நேரமும் நீங்கள் பார்க்குற டியூட்டியில் முழு மகிழ்ச்சியோட, இன்ட்ரெஸ்டாக, நல்ல ஒரு ஆர்வமாக, வர்றவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு போகணும், அவங்களுக்கு என்ன வேணும் இல்லைன்னு சொல்லாமல், எந்த குறைகளும் இல்லாமல், அடுத்தவருடைய மனம் புண்படாமல்
நீங்கள் வந்து உங்கள் சேவையை காதலித்து செம்மையாக செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடி பணம் தானாகவே வர தொடங்கிவிடும். இது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு கட்டணம் கட்டினா கூட சரி, ஏனோ கட்டணும் ஏதோ விற்றோம் அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஒரு கடனேன்னு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் எந்த காலத்திலையும் முன்னேற்றம் அடைய முடியாது. இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஜோதிடர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்கும்போது அவர் தன்னுடைய தொழிலை காதலித்து செய்கிறார் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல இல்லை, நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய இந்த சொந்த தொழிலை நீங்கள் சரியாக கரெக்டான முறையில் திருப்தியாக அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த 2வது பட்சமாக இருக்கக்கூடிய பணமானது முதல் பட்சமாக வந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அப்போ ஒரு தொழிலை கண்ணும் கருத்துமாக காதலித்து செய்ய வேண்டும். அப்படி காதலித்து ஒரு தொழிலை செய்யும் பொழுது பணம் முதல் பட்சமாக வர தொடங்கிடும். உங்களை அறியாமல் பணம் வந்து வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வரவேற்று உங்களை உபசரித்து உங்களை நல்ல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் இல்லையா? அதே தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை செம்மையாக நல்லா செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களை வர தொடங்கிடும். அடுத்தது செலவு வந்து செய்யவே கூடாது அப்படின்னு இல்லை, நிறைய செலவு செய்யுங்க. இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா வீணாக என்னத்தையோ வாங்கி சேர்த்து வீணாக செலவழித்து இஷ்டத்துக்கு தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்கிறது தவறு. அதில் ஒரு அளவுகோல் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்கிறதுல வந்து அதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதலாம். பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு 50 கிராம் அல்வா சாப்பிட முடியும், அதுக்காக வந்து ஒரு 1/2 கிலோ அல்வாவாக சாப்பிட முடியும். அப்போ செலவு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், வாய்ப்பு கிடைச்சா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோம். நிறையா நம்ம செய்யக்கூடிய செலவுகளில் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே வந்து வீண் செலவுகளாகவே இருக்கும். அது தேவைப்படலையா இல்லை. அவங்க வாங்கினாங்க, நான் வாங்குகிறேன், போட்டிக்கு வாங்குகிறேன். அவங்க போகிறாங்க காரில், நான் கார் ஓட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 பேர் கார் வச்சுருக்காங்கன்னா 6 பேருக்கு அது அவசியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. சும்மா நிறுத்தி மூடி வச்சுட்டு அதோட அந்த பணத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் முழுக்க வந்திருக்கும். பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் தான் அந்த காரை உபயோகப்படுத்துகிறாங்க முழுமையாக. மிச்சம் 6 பேர் பைக்கை யூஸ் பண்ணுவாங்க, எப்போயோ தேவையான பொழுது காரை எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு வாடகை வண்டியை நல்ல இடத்துல பழகி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஓட்டுநரை வைத்துக்கொண்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ செலவுகளை வந்து செய்யக்கூடாதில்ல, சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, வேணுங்கிறத சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நிறைய எண்ணெய் பொருட்களை சாப்பிட்டா உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுங்கிறாரு. அப்புறம் வந்து அவர் குடிக்கிறதுனால இறந்து போயிட்டார் சார், குடிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் பல கெட்ட பழக்கங்களால் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் தர்க்கத்துக்கு சொல்கிறாரு, எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்தது சார், ஆனால் அவர் 85 வயசு வரலும் உயிரோடு இருந்தார் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வரல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக தூங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்த உடனே உங்களோட அது கொஞ்சம் குலாவ ஆரம்பித்து விடும், உங்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போ செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். உங்களால் ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பறவை கூட உங்கள் மேலே வந்து உட்காரும், அது கூட நீங்கள் கொடுக்குறத சாப்பிட்டு சந்தோஷமாக போயிடும். உங்களால் ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த பறவை உங்கள் கிட்டத்தில் வரவே வராது. நான் ஏற்கனவே நம்ம பதிவில் சொன்னேன், மரம் வெட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க வெளிநாட்டில் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு நபர் உள்ளே வரும்போது இந்த மரத்தின் துடிப்புகள் மாறுபடுகிறது அப்படின்னாங்க. ஸோ எல்லா பொருட்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கும்போது, ஸோ அடுத்தவர் மகிழும் வண்ணம் இருக்கும் பொழுது பணம் வருது.
செலவு செய்யும் பொழுது சரியான செலவு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வந்து 20,000 தான் சார் வருமானம் வருது, ஆனால் அதுக்கு மேலே எனக்கு செலவு இருக்குது அப்படிம்பீங்க. 10,000 வர வெறும் அவராலே சேமிக்க முடியும், 20,000 வரவராலையும் சேமிக்க முடியும், 30,000 வரவராலையும் சேமிக்க முடியும், 40,000 வரவராலையும் சேமிக்க முடியும். நம்ம 2 லட்சம் வரவராலையும் சேமிக்க முடியாமல் போகும். அப்போ எங்கே இந்த தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 10,000 வரும்போது உங்களுடைய எஸ்டிமேட்டை வந்து நீங்கள் 11,000 12,000 ஆக்கிடுறீங்க உங்கள் செலவு நடைகளை. 20,000 வரும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி 25,000 கொண்டு போயிடுறீங்க. உங்களுக்கு 25,000 வரும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி நீங்கள் 30,000-35,000 கொண்டு போயிடுறீங்க. உங்களுக்கு 2 லட்சம் வரும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி நீங்கள் 2.5 லட்சமாக கொண்டு போயிடுறீங்க, இல்லை 2.25 லட்சமாக கொண்டு போயிடுறீங்க. அதுதான் அங்கே நடக்கக்கூடிய தவறு. நீங்கள் அந்த 20,000 வரும்போது அதில் ஒரு 500 எடுத்து வைக்க கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருந்தால் சேமிப்பு உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். பணம், வருமானத்தை பற்றி, அப்புறம் வந்து நம்ம செலவு பண்ணுறதை பற்றி, சேமிப்பை பற்றி. இந்த 3ம் சரியாக கொண்டு போனால், இப்படி கட்டுப்பாட்டோடு வாழ்கிறது வந்து கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நிச்சயமாக முடியும். அதாவது கஞ்சத்தனம், கருமித்தனம்ங்கிறது வேறு, ஊதாரித்தனம்ங்கிறது வேறு, சிக்கனம்ங்கிறது வேறு. 3க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த 3ஓட வித்தியாசத்தை நம்ம உணரணும். நம்ம பழைய பாடல்கள், நிறைய பாடல்கள், இல்லை புது பாடல்கள் கூட நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. பழைய பாடல்கள்லாம் வந்து கண்ணதாசன் எழுதின பாடல்கள், பாலி எழுதின பாடல்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லணும். நீங்கள் வந்து உன்னை எறிந்தால் இந்த பாட்டை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன நம்ம இதுதான் நம்ம இதுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்மளை நாம் நேசிக்கிறது இல்லைங்க. நம்மளை முதல்ல நாம் நேசிக்கணும். நம்மளை முதல்ல நாம் நேசித்தோன்னாவே பிறர் நம்மளை நேசிக்க தொடங்கி விடுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கே தெரியும் தவறுன்னு. அந்த தவறை நீங்கள் முழுமையாக மனப்பூர்வம் ஒத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தவறை நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் அந்த தவறுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா சப்பை கட்டுக்கட்டுறோம். இப்படி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறோம். அதனால தான் உங்களுக்கு அந்த நோய்கள் வர்றதுக்கான ரீசன். இன்றைக்கி வரக்கூடிய நோய்களில் 90% நோய்கள் மனம் சார்ந்த நோய்கள் தான். மனம் சார்ந்த நோய்கள் தான் நிறைய வருது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படிங்கிறதுலையும் ஒரு ஆழமான ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வந்து வார்த்தைகள்லையும் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, அதிர்வலைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு மரத்தை, ஒரு செடியை எடுத்து அங்கே நடு அப்படிங்கிறது எப்படி, ஒரு செடியை பிடுங்கி அங்கே நடு அப்படிங்கிறது எப்படி. ஒருத்தர் சொல்கிறார், இந்த வாசக்காலை பிடுங்கி அங்கே வச்சிடலாம் சார் அப்படின்னு. அந்த வாசக்காலை எடுத்து அங்கே வச்சிடலாம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி, பிடுங்கி எடுத்து வச்சா. அந்த மாதிரி நம்ம வார்த்தை பிரயோகங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தைகளில் நிறைய எதிர்மறை வார்த்தைகளை தான் எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நம்ம கூட இருக்கவங்களாக தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் நம்மளும் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம். இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய தவறாக உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளை சுற்றி உள்ள அந்த இயல்பான அந்த வைப்ரேஷன் இருக்குது. நான் சொல்கிறேன்ல, இயற்கை பிரபஞ்ச பேராற்றல், இது வந்து என்ன ஆகுதுன்னா எதிர்மறையாக மாறி துன்பத்தை தர தொடங்குகிறது. இதுக்கு நம்ம கிரகங்களை நிறையா காரணங்கள்லாம் சொல்கிறோம். இந்த ஆலயங்களுக்கு சென்று கூட வழிபட போகும்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ண அலைகளால் தான் நிறைய உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போகிறதுக்கான காரணமே தவிர அங்கே ஆலயங்கள் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை இறைவன் ரொம்ப சோதிச்சு பார்க்குறான், அவருக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை ஸ்பெஷலாக தேடி வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் உங்களை சோதிச்சு பார்க்குறதுக்கு. அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்க ஒரு நபர் சிறிது நாட்களுக்கு முன்னால் இறைவன் என்னை ரொம்ப சோதிக்கிறான், எனக்கு இறைவர்களே கிடைக்காதா, எனக்கு இறைவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். நான் கேட்டேன், நல்ல சம்பளம், நல்ல பதவி,
நல்ல ஒரு எல்லாரும் பார்த்து வணங்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது. எவ்வளோ உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து என்னை இறைவன் சோதிக்கிறான்னு சொல்கிறீங்க. இறைவன் தனித்தனியாக கூப்பிட்டு ஒருத்தையாக சோதிக்கிறாரா? அந்த மனம் வந்து உங்களுடைய எதிர்மறையாக இயங்க தொடங்கும் போது நீங்கள் வந்து எதிர்மறை சோதனைக்கு ஆளாகிறீர்கள், சிரமப்படுகிறீர்கள். சரியாக இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை கரெக்டாக அருமையாக உங்கள் மனசை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுதான் இறையாற்றல், அதுதான் உங்கள் வெற்றிக்கான வழி அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இது வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை தானே பேசணும். ஏன் இதெல்லாம் பேசிகிட்ருக்கார் அப்படின்னா, பரிகாரங்கள்னு சொல்லிட்டு இந்த ஆலயங்களுக்கு போங்க, இந்த விளக்குகளை ஏற்றுங்க, இந்த வழிபாடுகள் செய்யுங்கன்னா கூட ஒரு சிலருக்கு உடனே அது கிளியர் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும், ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட போகும். காரணம் என்னென்னா, முக்கியமாக மனசு சரியாக இருந்ததுனால், மனம் அது செம்மையானால், மனமும் செம்மையாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு தானாகவே பணம் வர தொடங்கும், தானாகவே உங்களுக்கு யோசனை உதிக்கும், புது புது ஐடியாக்களை செய்வீங்க, புதுசாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அன்றைக்கி கடைசியாக உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி வந்து கடப்பாறையை வச்சு ஒரு மண்ணை கொத்தி பெரிய பள்ளங்கள் எடுத்து தொட்டிகள் கட்டி, அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து கடக்கால் எடுத்து எல்லாம் கடப்பாறையை வச்சு எடுத்தது இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக ஜேசிபி வந்துருச்சு. இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லிக்கிட்டே போய்ட்டுருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்கள் சிந்தனைகளை நல்ல வழியில் செலுத்தி மனசை செம்மையாக வைத்திருந்தால் இறையருள் உங்களுடனே உங்களுக்குள்ளவே இருக்கிறது என்பது தான் அடிப்படை உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.